வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம்னா தங்கம். தங்கம்ன்றது எப்போதுமே நமக்கு ஒரு ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு பொருள். அந்த தங்கத்தை வாங்குவது சரியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னடா சார், தங்கம் தானே சார் நடுத்தர மக்களின் ஒரே சேமிப்பு வழி, அதை போய் வாங்குறது சரியா அப்படின்னு கேட்குறீங்களா? அது குறித்து தான் இன்னைக்கு விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தங்கம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் விரும்பி சேமிக்கக்கூடிய ஒரு பொருள். அதுலேயும் இந்தியாவில் தான் தங்கம் நடுத்தர குடும்பங்களால் நிறைய வாங்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாடு. சரியா? அப்போ நாம் தங்கத்தை எப்படி பார்க்குறோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு தப்பும் கிடையாது. அது டபுள் பர்பஸ் சால்வ் ஆகுது. ஒன்று ஆபரணங்களாக, இல்லை நாம் ஒரு திருமணத்துக்கோ வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கோ போகும்போது அந்த தங்க நகைகளை அணிந்து கொண்டு செல்வது ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிறோம். உண்மை என்னென்னா அது ரொம்ப ஆபத்தானது கூட. சாதாரணமாக ஒரு பெண்மணி ஒரு தாலி செயின் மட்டும் போட்டுக்கிட்டு வெளியே போனால் கூட ஒரு திருடனை அந்த செயினை அறுத்துட்டு போனான்னா மினிமம் 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபாய்க்கு அந்த செயின் போகும். கரெக்டா? 2 பவுன்லாம் யாரும் தாலி செயின் போடுறதில்ல. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வேற அந்த ஒரு செயின் மட்டுமே மதிப்பு. அப்போ அந்த தங்கத்தோடு வெளியே செல்வது உண்மையில் பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு காரணம். இன்னொன்று, தங்க நகையாக நாம் தங்கத்தை போய் வாங்கும்போது நிறைய சிக்கல் வருது. என்னெல்லாம் சிக்கல் வருது பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 18 கேரட் கோல்டு தான் வாங்குவாங்க. நம்மளை மாதிரி 22 கேரட் வாங்க மாட்டாங்க. தங்கம் ஆக மொத்தத்தில் புழக்கத்தில் எப்படிலாம் இருக்குன்னா 24 கேரட்டு, 22 கேரட்டு, 18 கேரட் அப்படின்னு 3 பிரிவில் இருக்குது. இந்த 24 கேரட் அப்படின்னு சொன்னால் 99.9% தூய்மையான தங்கம். இந்த 22 கேரட் அப்படின்னா 91.6% தங்கம், மிச்சம் இருக்கக்கூடிய 8.4% செம்பு. சரியா? 18 கேரட் தங்கம்னா என்ன அர்த்தம்னா 75% தங்கமும் 25% செம்பும் கலந்து செய்யப்பட்டது. ஏன்னா தங்கம் ரொம்ப சாஃப்டானது. நீங்கள் 24 கேரட்டில் நகையை செய்ய முடியாது, வளைஞ்சிரும், உடஞ்சிரும். ஸோ அதான் மேலிபிள் அண்ட் டக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வளைக்கக்கூடியது, நல்ல கம்பியாக இழுக்கக்கூடியது அப்படின்றது. அப்போ இந்த தங்க நகைகளை வாங்கும்போது நாம் என்ன இழக்கிறோம் அப்படின்னு பார்க்குறேன். இதுக்காக ஒரு கணக்கை நான் உட்காந்து போட்டு பார்த்தேன். உண்மையிலே இந்த தங்கம் வாங்குவது, நகையாக வாங்குவது லாபகரமானதா அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதி 29ஆம் தேதி ஜூலை மாதம். இன்னைக்கு தேதிக்கு தங்கத்தோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் தங்கம் 9,982 ரூபாய். 22 கேரட் தங்கம் 9,150 ரூபாய். 18 கேரட் தங்கம் 7,545 ரூபாய் ஒரு கிராம். சரியா? இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 99.9%, 91.6%, 75% தங்கம். அப்போ இதில் என்ன கலக்கப்பட்டிருக்குன்னா 0.1% செம்பு கலந்துருக்கு. நம்ம 24 கேரட்னு சொல்லக்கூடிய தங்கத்தில் கூட 0.1% செம்பு கலந்துருக்கு. அப்போ இது 22 கேரட்டில் 8.4% செம்பு கலந்துருக்கு. 18 கேரட் தங்கத்தில் 25% செம்பு கலந்துருக்கு. அப்போ இதை நீங்கள் ஒரு 10 கிராமில் ஒரு நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்க. உதாரணத்துக்கு 24 கேரட்டில் 10 கிராமில் நகை வாங்க முடியாது, கோல்டு காயினாக வாங்குறீங்கன்னே வச்சுக்கிங்களேன். இப்போ நீங்கள் 24 கேரட் தங்கம் வாங்கும்போது செம்புக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா
அதாவது நீங்கள் 10 கிராம் நகை வாங்கும்போது மொத்த விலை எவ்வளோன்னா 99,820 ரூபாய். இந்த 99,820 ரூபாயில் 99 ரூபாய் நீங்கள் செம்புக்கு கொடுக்குற காசு. செம்புக்கும் சேர்த்து தான் நீங்கள் பணம் கட்டுறீங்க. அதே இது இந்த ஆபரண தங்கம்னு சொல்கிற 22 கேரட் வாங்கும்போது நீங்கள் 10 கிராம் வாங்கினீங்கன்னா எவ்வளவுன்னா 91,500 ரூபாய் வருது. அதில் நீங்கள் செம்புக்கு கொடுத்த காசு எவ்வளோ தெரியுமா? 8.4 கிராம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் வாங்குற இந்த 10 கிராம் நகையில் அதாவது 840 மில்லி செம்பு. அந்த செம்புக்கும் சேர்த்து தான் அந்த பணம் கொடுக்குறீங்க. செம்புக்கு நீங்கள் கட்டுற வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 7,686 ரூபாய். இதே நீங்கள் 18 கேரட் கோல்டு வாங்கி இதே 10 கிராமில் வாங்கினீங்கன்னா அதோட விலை 75,450 ரூபா வருது. அதில் நீங்கள் செம்புக்கு கட்டுற அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 18,862 ரூபாய். இது போக பார்த்தீங்கன்னா 24 கேரட்லாம் நீங்கள் காயின் வாங்கும்போது 1% சேதாரம் போடுவோம். அந்த சேதாரத்துக்கு நீங்கள் 998 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. அதே போல் நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா இது வேரி ஆகும். 10லேருந்து 25% வரை வாங்குறாங்க. நான் ஆவரேஜாக 15%ன்னு வச்சுட்டு சொல்கிறேன். 15%க்கு நீங்கள் வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 13,725 ரூபா கொடுக்குறீங்க. 18 கேரட்டாக இருந்தால் 6,036 ரூபா வேஸ்டேஜ் கொடுக்குறீங்க. சரியா? இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 3%. இதெல்லாம் பார்த்ததுன்னா ஜிஎஸ்டி 3%. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கையிலேருந்து காசை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த நகையாக வாங்கும்போது 10 கிராம் நகையாக வாங்கும்போது 24 கேரட் நகையாக வாங்கினா உங்களுக்கு அந்த 10 கிராமில் 4,000 ரூபாய் லாஸு. இதே 22 கேரட்டில் நகை வாங்கினீங்கன்னா நேரடியாக 24,156 ரூபாய் லாஸு. இதே 18 கேரட்டில் வாங்கினீங்கன்னா 27,162 ரூபாய் லாஸு. ஆக நீங்கள் 99,000 ரூபாய் கொடுத்து 24 கேரட் வாங்கும்போது நீங்கள் அதாவது 99,000 ரூபாய் அந்த நகை கடையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு 95,000 ரூபாய் எடுத்துன்னு வரீங்க. அதே போலவே 22 கேரட் நகை வாங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா 91,000 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துட்டு 67,000 ரூபாயை வீட்டுக்கு திருப்பி கொண்டாடுறீங்க. இதே இந்த 18 கேரட் வாங்கினீங்கன்னா 75,000 ரூபாயை கொடுத்துட்டு 48,000 ரூபாய் திருப்பி வாங்கிட்டு வரீங்க. இதை போல எங்கேயாவது நம்ம ஒரு முட்டாள்தனம் செய்வோமான்னு யோசிச்சு பாருங்க. நேராக ஒரு கடைக்கு போகிறோம், ஐயா இந்தாங்க 10,000 ரூபாய் வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டு, வச்சுக்கிட்டீங்களா? சரிங்க ஐயா, எனக்கு இதுக்கு பதிலாக ஒரு 65 ரூபாய் கொடுங்க அப்படின்னு திருப்பி எங்கேயாவது வாங்குவோமா? அதை தான் நம்ம செய்கிறோம். தங்கம் வாங்குறோன்னு சொல்லிட்டு அது சேமிப்பு சார், அதை விற்றாலும் அதே ரேட்டுக்கு போயிடும்ல சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. விற்றா அதே ரேட்டுக்கெலாம் போகும். ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த சேதாரம் இதெல்லாம் யார் கணக்கில் எடுக்கிறது? நம்ம உடனே விற்க போகிறது இல்லையா, வாங்கி கொண்டு போய் தானே வச்சுக்கிறோம். இந்த நகையில் நமக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, நமக்கு அந்த நகையை வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கறது இல்லை, சென்டிமெண்ட்டாக பார்க்குறோம். இது எங்கள் அப்பா கொடுத்தது, இது எங்கள் அம்மா கொடுத்தது, இது எங்கள் அண்ணன் கொடுத்தது, இது எங்கள் அக்கா கொடுத்தது அப்படின்னு சென்டிமெண்ட்டை கொண்டு நகையோட அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? அந்த நகையின் மீது இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால தான் என்ன பண்ணுறோம்? நகை வாங்கிறதுலே இவ்வளோ நஷ்டமாகுதுன்னு சொல்கிறோம். அப்போ நகையை அடகு வைக்கும்போது அது இதை விட கொடுமை. என்னென்னா, நீங்கள் போய் ஒரு நபர்கிட்ட போய் ஐயா இந்தாங்க 10,000 ரூபா வச்சுங்க, சரி தம்பி என்ன வேணும், ஒரு 9,000 ரூபா கடன் கொடுங்க, கொடுத்தாச்சு. நான் 10,000 ரூபாய் இருக்கேன்னா ஒரு 9,000 ரூபா கொடுக்குறேன். மாதம் உங்களுக்கு 1,000 ரூபாய் திருப்பி கொடுத்துறாங்க. இந்த 9,000 ரூபாய்க்கு வட்டியும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே அந்த 10,000 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு போய் யார்ட்டையா கேட்பீங்களா? அதுதான் நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம், நகை கடையை கொண்டு போய் அடகு வைக்கிறது. அப்போ ஒரு தேவை இருந்தால் என்ன செய்யணும்? நகையை விற்றுருங்க. விற்றா வாங்க முடியாது சார், வாங்க முடியாதுலாம் இல்லை. உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா சென்டிமெண்ட்டு. இது எங்கள் அப்பா கொடுத்த நகை, இது எங்கள் அம்மா கொடுத்த நகை. அந்த சென்டிமெண்ட்டின் காரணமாக அதை அடகு வச்சு அதுக்கு வட்டி கட்டி நாசமாக போகிறோம். அப்போ தங்கம் வாங்கவே முடியாதா சார்? வாங்கினா நஷ்டம் தானே? வாங்கலாம். எப்படி வாங்கலான்னா 24 கேரட்டில் வாங்குங்க, வாங்கி நகையாக வச்சுக்கிங்க, தங்கமாக வச்சுக்கிங்க சார். அப்போ போட்டுக்கிறதுக்கு கவரிங்கில் வாங்கி போடுங்க, யாருக்கு தெரிய போகுது? பெரும்பாலும் நிறைய பேர் கவரிங் தான் போட்டு வராங்க இப்போல்லாம், சேஃப்டி அப்படின்னு. சரியா? அப்போது
நகையாக நீங்கள் தங்கம் வாங்கும்போது, அதனால தான் பாருங்கள், நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், ஒரு சிம்பிள் கணக்கு சொன்னேன். 91,000 ரூபாய்க்கு ஒருத்தர் போய் ஒரு நகை எடுத்தாருன்னா அந்த நகை கடைக்காரனுக்கு நேரடியாக ஆன் த ஸ்பாட் 25,000 ரூபாய் லாபம். ஆன் த ஸ்பாட்டில் 25,000 ரூபாய் லாபம் அவனுக்கு. அப்போது நகையை வேறு எப்படி தான் சார் தங்கம் வாங்குறதுனா டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க. டிஜிட்டல் கோல்டு இன்னும் சேஃப் மட்டும் இல்லை, இவ்வளோ செலவு வைக்காது. டிஜிட்டல் கோல்டில் 24 கேரட் கோல்டு வாங்குங்க. அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கினா போதும். 1% ஜிஎஸ்டி, அந்த 3% ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். அது மாற்ற முடியாது, அது மோடிஜி நமக்கு வச்ச ஆப்பு. விற்றாலும் எந்த செய்கூலி சேதாரம் வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. அப்படியே அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் விற்றுட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃபான டிஜிட்டல் கோல்டு வந்து ஜிபேயில் இருக்க கோல்டு லாக்கர். அதில் கோல்டு லாக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு வேணால் வாங்கலாம், 500 ரூபா 1000 ரூபா அப்படி கூட வாங்கலாம். அது அன்னைக்கு தேதிக்கு எத்தனை மில்லிகிராம் வருமோ அத்தனை மில்லிகிராமும் உங்கள் கணக்கில் சேர்த்தாச்சுன்னு காமிக்கும். அதுக்கு ஜிஎஸ்டியை கழிச்சிட்டு மாதம் ஒரு 1000 ரூபா போட்டுக்கிட்டே வாங்கலாம். ஒரு வருஷம் முடியும் போது கிட்டத்தட்ட 12,000 ரூபா சேர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட 1,4 கிராம் ஆகிருக்கும் அன்றைக்கி தேதிக்கு உள்ள ரேட்டுக்கு. நீங்கள் வாங்கின தேதியை விட அந்த ஒரு வருஷத்தில் ரேட்டு ஏறி இருக்கும். நீங்கள் திருப்பி விற்கும்போது எதையும் கழிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு கொடுத்துருவான். அது அப்படியே நேராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். யார்ட்டையாவது போய் வெயிட் பண்ணி கேஷ் வாங்கணும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ கோல்டில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா டிஜிட்டல் கோல்டு போயிடுங்க. ஜுவல்லரி கோல்டில் போனீங்கன்னா மினிமம் 25% உங்களுக்கு லாஸ். அதுக்கப்புறம் அந்த 25% அது மேக்கப் ஆகிறதுக்கே இன்னொரு 3 இயர்ஸ் ஆகும். அந்த கோல்டோட ரேட்டு ஏறி நீங்கள் இழந்த 25,000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாமல் இழந்துடுறீங்க. நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுங்க, 91,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன் அப்படின்பீங்க. ஆக்சுவலாக அது 91,000 ரூபாய் இல்லை, அது 75,000 ரூபாய் தான். ஸ்ட்ரைட்டாக 25,000 ரூபாய் போச்சு உங்களுக்கு. ஸோ தங்கத்தை அணிவதற்கு வாங்குவதற்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வைங்க. 500 ரூபாய் 1000 ரூபான்னு கூட வாங்குங்க, சேஃபாக இருக்கும். டிஜிட்டலில் வாங்குங்க. ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அதுக்கு செலவு தான் வைக்கும். ஸோ அணிகலன்கள் அணிந்து கொள்ளுங்க. அந்த தங்கத்தில் தான் அணியணும்னு ஆசைப்படணும்னு அவசியம் கிடையாது. சில லூசுங்கள்லாம் இந்த மாதிரி 5 கிலோ தங்கம் போட்டாருன்னுலாம் ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால் என்ன பிரயோஜனமாச்சு? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. தங்கம் இருக்குது, அவ்வளோதான். அதை அவங்க போட்டுட்டு வந்து காமிச்சு அவன் 5 கிலோ தங்கம்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7 கிலோ தங்கத்துக்கு விலை கொடுத்துருப்பான் அதுக்கு. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்யும்போது வேஸ்ட் பண்ணாமல் முதலீடு செய்யுங்க. இந்த கணக்குகளை மனசில் வச்சுக்கிங்க. இல்லை உட்காந்து நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.